எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நோஃபேப் A to Z கைடன்ஸ் சீரீஸில் இது வீடியோ நம்பர் 3. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நைட் ஃபாலை பற்றி நார்மலாகவே நிறைய வீடியோஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த நைட் ஃபால் எதனால் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை நான் எப்படி நைட் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 380 நாளைக்கு மேலே நான் நோஃபேப்பில் போயிட்டுருக்கேன். எனக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு நைட் ஃபால் வந்ததில்லை. அதுக்காக நான் பண்ணுற விஷயங்கள் என்ன, நைட் ஃபால்னால் என்னங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இதை பற்றி நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம நார்மலாக நோஃபேப்னா எடுத்துக்கிட்டோன்னா, ஒன்று அர்ஜஸ், நைட் ஃபால், வெட் ட்ரீம்ஸ், ரீலாப்ஸ்ன்னு ஃபெமிலியராக இருக்கிற இந்த 4 வார்த்தையில் இந்த நைட் ஃபாலுங்கிறதுல நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நைட் ஃபால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான விஷயங்களால் வருங்கிறது தான் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா லஸ்ட் தாட்ஸு. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகிறது. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டான பொருட்களை சாப்பிட்றதால. இந்த 3 விஷயத்தினால தான் நைட் ஃபால் வருதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது. ஸோ அதில் மொதல் விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட, நம்மளோட லஸ்ட்டு தாட்ஸ். அதாவது நம்மளோட உடம்புல பார்த்திங்கன்னா சீமன் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பரவி தான் இருக்கும். கீழே சீமன் பேக்கில் இருக்காது. எப்போயுமே சீமன் பேக்கில் இருந்துகிட்டு இருக்கணுன்ற இது கிடையாது. அது உடம்பு ஃபுல்லாக பரவி தான் இருக்கும். உங்களோட தாட், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போகும்போதோ, யாரையாவது பார்க்கும்போதோ, இல்லை மொபைலில் ஏதாவது தெரியாதனமாக பார்க்கும்போது, அந்த மாதிரி வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான அளவுக்கு சீமன் ப்ரொடியூஸ் ஆகி உங்களோட சீமன் பேக்கில் சேரும். அது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம், அது ஃபில் ஆனதுக்கப்புறம், இல்லை வாலண்டியராக உங்களோட பாஸ்ட் மெமரிஸில் இருக்கிற அந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற அந்த தாட்ஸாக உங்களுக்கு வெளியே வரும்போது அதுக்கேற்ற மாதிரி சீமன் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு வெளியே வரும். சீமன் பேக் ஃபில் ஆனோடனே அது வெளியே வந்துடும். இவ்வளோ நாள் நம்மளுக்கு நைட் ஃபால் வராமல் இருந்ததுக்கு காரணம் அடிக்ஷனில் இருக்கும்போது நம்மளே ஃபேப் பண்ணிடுறோம். ஸோ நம்மளே அதை வெளியேற்றிறதால நம்மளுக்கு நைட் ஃபால் வராது. ஆனால் நீங்கள் ஒரு டைமுக்கு மேலே நோஃபா ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு இதில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு நைட் ஃபால் வர்றதுங்கிறது நார்மலான ஒரு விஷயம் எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்களே வெளியே விடக்கூடாதுன்னப்போ உங்களோட பாடி அந்த தாட்ஸ் வரும்போது அது கீழே சீமன் பேக்கில் ஃபில் ஆகிடுது. ஸோ அது வெளியே ஏற்றி ஆகணுன்றதான் அதோட கட்டாயம். நம்ம இந்த கைடன்ஸில் சொல்ல போகிற ஒரு சில ப்ராக்டிசஸில் பார்த்திங்கன்னா அது நம்ம மேலே ட்ரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரியான ப்ராக்டிசஸ் சொல்லுவோம். ஸோ அதை ரெகுலராக பண்ண நம்மளுக்கு அந்த நைட் ஃபால் கம்மியாகும். அதுக்கான ரீசனையுமே நான் அர்ஜஸ் இதில் சொல்லியிருப்பேன். நம்மளோட ஸ்பெர்ம் கெட்டியாக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த நைட் ஃபாலுங்கிறது கண்ட்ரோல் ஆகும். உங்களோட செக்ஷுவல் தாட்ஸு தான் உங்களுக்கு நைட் ஃபால் வர்றதுக்கான மெயினான ரீசனே, சரிங்களா? அதே மாதிரி 2வது ஹீட்டான உடம்பு இருக்கிறதால. இப்போ இந்த இடத்துல தான் நோஃபேப்காக நம்ம கொடுக்க போகிற ஆக்டிவிட்டீஸில் கோல்டு ஷவருங்கிற ஒன்று வரும். அது தனி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம உடம்பை ஹீட் ஆகாமல் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஆல்ரெடி உங்களோட பாடி ஹீட்டான பாடியாக இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அது உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ பாடி ரொம்ப ஹீட் ஆகிறதாலையும் நைட் ஃபால் வரும். 3வது ஹீட் ஆகக்கூடிய அளவுக்கான பொருட்களை சாப்பிட்றதால. இப்போது நிறைய சிக்கன்னு சொல்லும்போது ஃபுட் ஐட்டம்ஸில் எதெல்லாம் ரொம்ப நம்ம உடம்பு சூட்டை ஏற்றி விடுமோ அந்த மாதிரி உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது. அது வெஜ் ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் உடம்புல சூட்டை ஏற்றக்கூடிய பொருட்களை தவிர்த்துக்கணும். அன்டைமில் சாப்பிட்றது, ஜங்க் ஐட்டம்ஸை சாப்பிட்றது, உடம்புக்கு ஹெல்த்தியே இல்லாத சாப்பிட்றது, இது எல்லாமே நம்மளோட உடம்பை ரொம்ப ஹீட் ஆக்கும். ஸோ அது மூலியமாகவும் நம்மளுக்கு நைட் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நைட் ஃபால் வராமலே இருக்கிறதுக்கான வழியெல்லாம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த வித டவுட்டுமே வேணாம். அதே மாதிரி நைட் ஃபால் வந்துட்டால் ரீலாப்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியும் கிடையாது. நீங்களாம் எதுவுமே பண்ணலை, அதனால் அது ரீலாப்ஸ் கணக்கில் வராது. எட்ஜிங், ஸ்லிப்பு, நீங்களாக போய் வாண்டடாக ஒரு வீடியோஸ் பார்த்து பண்ணுறது தான் ரீலாப்ஸுங்கிற கணக்கில் வரும். ஸோ நைட் ஃபால் வந்தால் அது ரீலாப்ஸில் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. நைட் ஃபால் என்கிட்ட பேசின ஒரு பிரதருக்குலாம் 10 நாளில் 5 தடவை 6 தடவைலாம் நைட் ஃபால் வந்திருக்குலாம் ஒருத்தர்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இந்த நைட் ஃபால் வருது அப்படின்றத நினச்சி யாரும் பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. அது ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான்.
அதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நைட் ஃபாலை நினச்சி பயந்துக்கிட்டு அதை நினச்சி நிறைய பேர் ஐயோ நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இதில் வரி பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், அதை க்யூர் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ஏன் நைட் ஃபால் நான் இன்ன வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 டேஸ்க்கு மேலே போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டைரெக்டாக நோஃபேபோட கனெக்டாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நான் பண்ணுறேன். என்னோடய ரொட்டீன் ரொம்ப பெரிய ரொட்டீன்லாம் இல்லவே இல்லை. பட் ஆனால் அது நோஃபேப்க்கான ஸ்ட்ராங்கான ஒரு ரொட்டீன். அதை என்னால் ஷுவராக சொல்ல முடியும். அப்படியேப்பட்ட ரொட்டீன்ஸை பண்ணும்போது என் உடம்பு சூடாகாமல் நான் பார்த்துக்குவேன். என் உடம்பு சூடாகாத பொருளை நான் சாப்பிட மாட்டேன். இப்போ அந்த செக்ஷுவல் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் நான் பண்ணுறேன். என்னோடய உடம்புல இருக்க சீமனையும் நான் கெட்டிப்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் பண்ணும்போது எனக்கு நைட் ஃபால் வர்றதுக்கான ரீசனே கிடையாது. ஸோ அதனால் வரைக்கும் நான் நைட் ஃபால்ங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணதுமே இல்லை. நிறைய பேர் நைட் ஃபால் வந்துருச்சுன்னா அது ரீலாப்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டே அவங்க ரொம்ப இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நோஃபேப்பில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயம், இந்த கவலை, இந்த கோபம், இந்த குற்ற உணர்ச்சி, இந்த 4 விஷயமுமே நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அது 4மே நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், சந்தோஷமாக இருக்கணும். இவ்வளோ நாள் அந்த அடிக்ஷனுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி நைட் ஃபால் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை எந்த ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட குளோபல் நோஃபேப் வாரியர்ஸ் குரூப் இருக்குது. நீங்கள் அங்கே வாங்க, இப்போயே ஜாயின் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் நைட் வாய்ஸ் சாட் நடக்கும். இல்லை உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் அங்கே மெசேஜ் பண்ணிங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அங்கே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பேர் இது ரிலேட்டடாக நாலேஜ் ஏகப்பட்ட கெயின் பண்ணி நல்ல சூப்பராக ஜேர்னியில் போயிட்டுருக்கிறவங்க எல்லாருமே நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ணும்போது தான் ஏகப்பட்ட டவுட்ஸு, ஏகப்பட்ட விதமான ஒரு நிறைய விஷயங்கள் உங்களை மண்டை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிடைக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக என்ன பண்ணலான்னா எல்லாமே பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் அங்கே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் இது ரிலேட்டடாக நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இன்னும் இன்டெப்த்தாக மற்ற வீடியோஸில் வெறும் பெனிஃபிட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுட்டு நம்ம எனக்கு இது கிடச்சிருச்சு அது கிடச்சிருச்சுன்றத விட ஒருத்தவங்களை சரியான பாதையில் வழி நடத்துறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் நான் வீடியோஸாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நான் மற்ற வீடியோஸ் உங்களை பார்க்காதீங்கன்னா சொல்லுங்கள். அது எல்லாரையும் பாருங்கள். எல்லாரோட வீடியோஸையும் பார்த்து உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிட்டு 100% அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியை மட்டும் நீங்கள் தேடுங்க. நீங்கள் வெறும் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், பெனிஃபிட்ஸை இது பண்ணி வரும், நம்ம சொல்ல போகிற ஆக்டிவிட்டிஸை ரிலேட்டடாகவும் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்கமிங்கில் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு போகணுன்னு மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுக்காகவுமே கிடையாது. நீங்கள் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். இதுனா என்ன, நோஃபேப்னா என்ன, நமக்கு ஒரு டவுட்டே வரலனா நம்ம 100% நம்பி எடுத்துகிட்டே போகலாம். அது எந்த எண்டுக்கு போனாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் இது. ஸோ அப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு இதோடு நான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இன்னும் சீரீஸில் நிறைய இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரே வீடியோவாக கொடுத்தா நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்கலான்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.